அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். இன்று நான் கடந்த வருடம் 2023 2024 அதாவது 2023 ஓயில் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அந்த பரீட்சை 2024 வந்தது. அதில் வந்த முதலாவது எம்சிக்யூ எங்களுக்கு தெரியும். முதலாவது எம்சிக்யூ, கழிவுப் பொருளாகிய யூரியா உற்பத்தி செய்யப்படுவது சிறுநீரகங்களில், ஈரலில், சிறுநீர் பையில், சிறுநீர் அகத்திகளில். இதில் ஒரு எம்சிக்யூவில் நிச்சயமான ஒரு விடை ஒன்று இருக்கும். உங்களுக்கு தெரியும், நிச்சயமாக ஒரு விடை இருக்கும். அதில் ஒரு விடை இருந்தால் ஏனைய 3 விடைகளும் தவறு, பிழை. அந்த விட அதுக்கு பொருத்தமாக இருக்காது. இப்போ நாங்கள் இதில் அது தொடர்பான சகல விடயங்களையும் முதல்ல நாங்கள் விளங்கணும். இந்த கேள்வியை விளங்குறேன்டா, இந்த யூரியான்றது யார், யூரியான்றது என்ன, அது எங்கே உற்பத்தி செய்யப்படுன்ற விடையை மட்டும் விளங்கினா அது ஒரு பாயிண்ட்ஸாக மட்டும்தான் வரும். அது யூரியா என்பது யார், யூரியா எங்கே உற்பத்தி செய்யப்படுது, அது ஒரு பாயிண்ட்ஸ். ஆனால் இதே நாங்கள் இந்த கேள்வியை நாங்கள் இன்னும் கம்ப்ளீட்டாக விளக்குறேன். இந்த முறை யூரியாண்டு வந்தது. இதுக்கு முதல்ல போன வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நைதரசன் கழிவகற்றும் பிரதான கழிவகற்றும் உறுப்பு என்று வந்திருக்கும். இன்னொரு இடத்துல வந்திருக்கும் நைதரசன் கழிவுகள் 2 தருக. அப்போ இதோட ஒரு ஈக்குவலாக நாங்கள் மெச் பண்ணி பார்க்கக்குள்ள, அப்போ எங்களுக்கு அந்த அந்த தொடர்பு படகுக்குள்ள அந்த தொடர்பான எல்லா வினாக்களும், அந்த எல்லா வினாக்களுக்குமான அந்த இதுக்கு பின்னால் யூரியா வந்தாலும் சரிதான், நைதரசன் கழிவு வந்தாலும் சரிதான், ஈரல் தொடர்பான வினாக்கள் வந்தாலும் சரிதான், எது வந்தாலும் செய்யக்கூடிய அளவுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். மாணவர்கள் நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. சுமார் அந்த கேள்வியை விடைய விளங்கிட்டு போகிறதுன்றது அது பாஸ் பேப்பர் செய்கிறதுல அர்த்தம் இல்லை. அது தொடர்பான சின்ன சின்ன விஷயங்களை பகுதி 1க்கும் நாங்கள் ப்ரிப்பேர் ஆகும். இப்போ அதை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லித்தரப்புறேன் என்ன மாதிரி செய்கிறேன். இப்போ இது மட்டும் இல்லை, இன்ஷா அல்லாஹ் இதோட இந்த தொடர்ச்சியான சில உங்களுக்கு காணொளிகளை நான் தாரத்துக்கு ரெடியாக இருக்கேன். அதில் நீங்கள் சில விஷயங்களை சொல்லித்தருவேன். டபிள்யூ எடுக்கக்கூடியவர்கள் கூட மார்க்ஸை ஒரு எஸ் லெவலுக்கு கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு சில நுணுக்கங்கள், டெக்னிக்ஸ் சொல்லி தருவேன். இதுதான் கேள்வி, இப்படித்தான் செய்கிறேன், இந்த விஷயங்களை இப்படித்தான் செய்கிறேன். மிக மிக இலகுவாக, நீங்கள் கடினம் என்று சொல்லுகின்ற விடயங்களை கூட நான் இலகுவாக சொல்லித்தரதுக்கு இன்ஷா அல்லாஹ் சில காணொலிகளை, இன்னும் சில காணொலிகளை செய்கிறது காத்திருக்கேன். ரைட், இப்போ விஷயத்துக்கு வருவோம். முதலாவது பார்ப்போம், யூரியா. யூரியாடா யார்? யூரியா தெரியும் எங்களுக்கு, CO, இதில் குறியீடு, யூரியாட குறியீடு இதுதான். நைதரசன் வந்ததால இவர் ஒரு நைதரசன் கழிவு. யூரியா இதுக்கு முன்னர் யூரியாக மாறுறதுக்கு முதல்ல யாராக இருந்திருக்கும்? அமோனியாவாக இருந்திருக்கும். அப்போ அமோனியாவாக இருந்தது தான் இப்போ யூரியாவாக மாறுது. இதில் ப்ரொடியூஸ், இவர் எங்கிருந்து வந்திருப்பார்? இவர் வந்திருப்பார் அந்த அமினோ அமிலத்திலிருந்து வந்திருப்பார். அமினோ அமிலம். அந்த அமினோ அமிலம் எதனூடாக வந்திருக்கும்? குருதியினூடாக எங்கே போயிருக்கும்? இந்த அமினோ அமிலம் ஈரலுக்கு போயிருக்கும். ஈரல்ல ஏதோ ஒரு செயற்பாடு காரணமாக இந்த அமினோ அமிலம் உடைக்கப்பட்டு அமோனியாவாக மாற்றப்பட்டு ஒரு யூரியாக மாற்றப்படுகின்றது. ஈரல்ல தான் அந்த அமினோ அமிலம் உடைக்கப்படுது, குருதியினூடாக எடுக்கப்படுது. வேற என்ன பாதையினூடாக இன்னும் எடுக்கல. நம்ம அப்படி எடுத்தோம்டா சமிபாட்டு தொகுதி வரும். சமிபாட்டு தொகுதியை பார்த்தோன்னா புரதத்திலிருந்து தான் அந்த அமினோ அமிலம் உருவாகுது. அந்த அமினோ அமிலம் குருதி மயிர்குழாயினூடாக குருதியினூடாக சேருகின்றது. அது ஈரலுக்கு போய் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் அமோனியாவாகவும்
பிறகு அது யூரியாவாகவும் மாற்றப்படுது. இந்த விஷயம் கிளியர் தானே? அப்போ ஈரலில் நடக்கிற செயற்பாடு காரணமாக அமோனியா உருவாக்கப்பட்டு பிறகு அது யூரியாவாக மாற்றப்படுகின்றது. ரைட், ஓகே. இப்போ இது ஒரு நைதரசன் கழிவு. நைதரசன் இருக்கிறதால நைதரசன் கழிவு. இப்போ நான் என்ன சொன்னேன், இதே விஷயம் இன்னொரு இடத்துல நைதரசன் கழிவுகள் 2 சருகுன்னு சொல்லிட்டு ஒரு வினா வந்திருக்கு. அப்போ இதோட சேர்ந்து இந்த ஈரல்ல உருவாக்கப்படுற இவர் ஒன்று உருவாக்கப்படுவார், அமோனியா ஒன்று உருவாக்கப்படுவது, இந்த யூரியா ஒன்று உருவாக்கப்படுது. இதே போல நைதரசன் கழிவு இன்னொன்று வேறொரு நைதரசன் கழிவு கேட்டா யூரிக் அமிலம். அப்போ யூரியா யூரிக் அமிலம் என்பது நைதரசன் கழிவு. அது எங்க உற்பத்தி செய்யப்பட போது? ஈரல்ல உற்பத்தி செய்யப்படுவது. அதுதான் அந்த கழிவு பொருளாக யூரியா உற்பத்தி செய்யப்படுவது. இந்த நைதரசன் கழிவு இது யூரியா யூரிக் அமிலம் வந்து சிறுநீரகத்துக்கூடாகவும் போகும், தோலினூடாக வெளியேற்றப்படும். ஆனா மெயின் பிரதான கழிவகற்றும் உறுப்பு எதுண்டு இதுக்கு முந்தைய காலங்களில் வந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா அதுல வந்துடும். அப்போ ஒரு கனெக்ஷன் உண்டு வருது. அப்படி கனெக்ஷன் உண்டு வருது. கனெக்ஷனை சரியா விளங்கி நாங்கள் அதை கேள்வியை கிளியராக விளங்கி எடுத்தால் சரி. இப்போ இதில் யூரியா யூரிக் அமிலம் நைதரசன் கழிவு இது உற்பத்தி ஆகிறது ஈரல்ல. இதை அகற்றுகின்ற பிரதான கழிவகற்றும் உறுப்பு சிறுநீரகம். பாருங்க, இதுக்குள்ளே சிலாக்கள் வந்து நிறைய யூரியா உற்பத்தி செய்யப்படுவது எதுன்னு சொன்னால் சிறுநீரம்னு சொல்லக்கூடிய ஆக்களும் இருக்கு. எல்லாரும் இல்லை, கெட்டிக்காராக நான் சொல்கிறேன். சில ஆக்கள் விளக்கத்தில் அப்படி விளங்கக்கூடிய ஆக்களும் இருக்கு. அப்போ ஈரலால் உற்பத்தி செய்யப்படுவது அகற்றப்படுகின்ற பிரதானமானது சிறுநீரகங்கள். அதுக்காக வேண்டி சிறுநீரகத்தில் மட்டும் இல்லை, தோலினூடாக வெளியேறும். ஆனால்